மா என்னது இந்த வருஷம் எல்லாம் பண்ணுறீங்களா? எள்ளு விதைக்கிறீங்களா? சாமி கும்பிட்றீங்களா ஃபஸ்ட்டு? சரி. நீங்கள் சாமி கும்பிடுங்க, அப்பா பார்த்து வைப்பார். சாமி ஆண்டவா காட்டு முனிப்பா நல்லபடியாக வெள்ளாமல் வரணும். ஏழு அளந்து போகிறதுக்கு பிரிக்கிறீங்களா? சரி. இங்கே என்ன இல்லை வெள்ளை இல்லா? சரி. சரி, அளந்து போடுங்க. உள்ளுக்குள்ளேயே வச்சு ஒருபடி அளந்து போடுங்க. போடக்கூடியது போடுங்க. பாருங்க, அப்பா எள்ளு வதைக்கிறாரு. வெள்ளை எள்ளு. என்னம்மா நின்றுட்டு இருக்கிற? எள்ளு வச்சுட்டு இருக்கிறேன். இங்கே வெள்ளை இல்லை மொத்தம் எவ்வளோ? 1.5 ஏக்கராவுக்கு எவ்வளோ? 4.5 படி வாங்கினீங்களா? 4.5 கிலோ? 5 கிலோ வருது. 5 கிலோ? 1.5 ஏக்கராவுக்கு சொல்கிறேன். போதும். 4.5 படி 4.5 கிலோ போதும். என்ன பண்ணுற? அப்போ தான் நம்மளை விதைக்க வேண்டாங்கிறாரு, அவரே விதைக்கிறேங்கிறாரு. சரி, விதைக்கிட்டு நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சம். பாருங்கள் நண்பர்களே, எள்ளு விதைக்கிற பாருங்கள் எப்படி விதைக்கிறோம் அப்படின்னு. கணக்காக விதைக்கணும். விதைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் காட்டில். இப்போ இது எள் விவசாயம். இது வீடியோ 1. போடுங்க. தீர்ந்து போச்சு. எடுத்து எள்ளு கொட்டுங்க. பாரு, ஓட்டையை கையில் பிடிச்சி. சரி, போடு. கொட்டுட்டு இதோட 2வது படி போட்டிங்களா? சரி. பாருங்கள் நண்பர்களே, இந்த வயல் விதைச்சாச்சு. அப்பா ஃபைனலாக வரைச்சிட்டு இருக்கிறாரு. ஏன்னாச்சு, அளந்து போகிறாரா? சரி. அந்த வயல் விதைச்சிட்டாராட்டுக்குது. முழுசாக போடுங்க. இப்போ 2வது வயலுக்கு அளந்து போடுறீங்களா? இல்லை, போடுங்க.
கோட்டையாக கொஞ்சம், ம் அதனால் அடைக்கிறீங்க. சரி போடுங்க போடுங்க. கீழே வச்சு போடுங்க. ம் ம் கொடுங்க, எடுத்து கொடுங்க அப்பா. அங்கே கொண்டு போய் கொடுங்க. அம்மா அந்த வயல் விதைச்சாச்சா? இப்போ இந்த வயல் 2வது வயல் விதைக்கிறீங்களா? சரி. எவ்வளோ காடு? 1.5 ஏக்கரா விதைக்கிறீங்களா? சரி. எந்த அனுப்பில் பண்ணைக்கு இருக்குதா? இருங்க, விதைச்சிட்டு அப்புறமேட்டுக்கு டிராக்டர் ஓட்ட ஓட்ட வந்து இது பண்ணிக்கங்க. எப்படி உங்கள் கணவர் எள்ளு விதைக்கிறது காலத்துக்கும் இருக்கு? உன் மருமவ சேனலில் சோளம் விதைச்சி இது போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக. ம் 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 சொல்லுங்கள். வீசுக்கு 7 இல்லா? ஆ சரி. ஏதோ ஏதோ பழமொழி சொல்கிறீங்க. நீங்கள் சும்மா வாய் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்புறம் தான் விதைக்கிறாரு வருஷம் வருஷம். ம் ம் சரி. மழை பெஞ்சிடுச்சா? மழை பெய்ய முடியும் உள்ளாரையே கோர்ட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டாவ. சைலுக்குள்ளார வீசுக்கு 7 வீசுக்கு 7 அப்படின்ட்டு புலம்பிகிட்டே இருந்தானா? மழை பெஞ்சிடுச்சு, வெள்ளாமை வேற விட்டியா போச்சு, வெள்ளாமை விடவேணும் அப்படின்னு புலம்பிகிட்டே இருந்தா. அப்படியா ஏடா அப்படியே புலம்புறான்னு கிட்ட இருந்தவன் நீக்கி விட்டு சரி எங்கள் காட்டிலேயே அங்கேயே கோர்ட்லேயே இடம் இருக்குதுல்ல விதை அப்படின்னு சொல்லி விதைக்க சொல்லிக்கிறாங்க. இப்படி வீசுனானா கரெக்டாக 7 விழுந்து 7 விழுந்துச்சாம்மா? சரி, அதை தான் சொல்கிறீங்க. அதை தான் சொன்னேன். சரி, இப்போ உங்கள் கணவர் அதே மாதிரி வீசுக்கு 7 போடுறாரா? 7 போடுறாரா இல்லை 14 போடுறாரா? உண்டுனா வரும், எக்கச்சக்கமாக வரும். கை பிடிமானமாக இந்த வருஷம் எள்ளு விதைச்சதுலேருந்து எள்ளு அறுவடை பண்ணி எள்ளு விற்கிற வரைக்கும் நம்ம முழுசாக வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம வியூவர்ஸ்க்காக நம்ம வீடியோ காட்டணும். ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம காட்டில் வந்து வீட்டுக்கு பின்னாடி காய்கறி தோட்டம் போட்டிருக்கிறோம். அதுவும் தினமும் வந்து வீடியோ போட்டுட்டு தான் வரோம். இப்போ அடுத்தது இது வந்து எள்ளு விவசாயம். அடுத்தது வந்து இந்த வீடியோவும் பார்த்து நம்ம நண்பர்கள் பார்க்கட்டும். 40 எள்ளு கூட விடுவோமா? எப்படியோ விதைச்சா சரி. நம்மளுக்கு அவருக்குங்காட்டி பரவாயில்ல, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த வயலு ஏறக்குறைய விதைச்சிட்டாரு. இப்போ இது விதைச்சா ஏன் கொட்டுறதே காட்ட மாட்டேங்கிறார் அப்பன். வீடியோவுக்கே அப்பனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையாட்டுக்குது. இதை வந்து அப்போ வந்து வேலையாக நினைக்கல. இந்த பக்கம் கிழக்கி மேக்கி விதைச்சிட்டாரு. இப்போ வடக்கு தெக்க லைட்டாக வச்சு விட்றாரு. அதாவது அந்த கேப் இருக்கிறதுக்கு வேக வேகமாக ஓடுறாரு. ம் ம் ம்
குலை ஓட்டுறதுக்கு டிராக்டர் வந்துருச்சு. பாருங்க எங்கள் தம்பி வந்து எங்கள் மாமங்காட்டுக்கு போய் எள்ளு விதைச்சிட்டு வந்திருக்கா. அப்படி வச்சாச்சா? பாருங்க நண்பர்களே, இந்த பக்கம் காவாசி காடு ஓட்டியாச்சு. இப்போ தியேட்டருக்காரர் வந்து எனக்கு மாமா தான், பக்கத்து ஊருக்காரர் செவடி இருக்காரு. பாருங்கள் ரொட்டேட் ஓடுது. ஓட்டினதுக்கப்புறம் ஓட்டின வெயில் பாருங்கள் எப்படிங்கன்னு. பாருங்கள் இந்தளவுக்கு ஓடியாச்சு. பாருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து நம்ம செங்கோ விலாக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.